Good morning children. நாம் இன்னைக்கு 10th மேத்தமெட்டிக்ஸில் சார்புகளின் சேர்ப்பு பற்றி அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். அதாவது ரெண்டு சார்புகள் எடுத்துக்கிறோம். எஃப் மற்றும் ஜி அப்படிங்கிற ரெண்டு சார்பு எடுத்துட்டு அதில் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு ரெண்டு நிலைகள் இருக்குது. இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணணும், எக்ஸை எஃப்ங்கிற சார்புக்குள்ளே உள்ளீடு செஞ்சால் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அந்த எஃப் ஆஃப் எக்ஸை கொண்டு போய் ஜி ஆஃப் ஃபங்க்ஷன், அந்த ஜி ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ளீடு செய்யணும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதுதான் அந்த ரெண்டு பாயிண்ட்டு. முதல்ல என்ன செய்யணும், எஃப்க்கு எக்ஸுங்கிற உள்ளீட்டை வழங்குக. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற எஃப்பின் வெளியீட்டை ஜியின் உள்ளீடாக செலுத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது இந்த கணக்கில் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3, ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 2. நம்ம எஃப் சேர்ப்பு ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த எஃப் சேர்ப்பு ஜிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எஃப் சேர்ப்பு ஜிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அதாவது எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள ஜி ஆஃப் எக்ஸை உள்ளீடு செய்யணும். இந்த எக்ஸுக்குள்ள ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ உள்ளீடு செஞ்சால் நமக்கு கிடைக்கக்கூடியது எஃப் ஆஃப் ஜி. இப்போ பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஈஸி மெத்தடில் முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸு ரெண்டை டிவைட் பண்ணிக்கிறோம். இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்னது, எக்ஸ் ப்ளஸ் 3. ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ எஃப் சேர்ப்பு ஜி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஜியோட வேல்யூ இதை எதில் உள்ளீடு செய்யணும், இந்த எக்ஸுக்குள்ளே போய் உள்ளீடு. இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 எங்கே பண்ணணும், இங்கே செய்யணும். அப்போ இங்கே என்ன வரும், இந்த எக்ஸுக்கு பதில் அங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2 ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5. எஃப்ஓஜியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் ப்ளஸ் 5. அதாவது எஃப் சேர்ப்பு ஜி அதோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் 5.